அஞ்சலி செலுத்துகிறார்கள். நம்மிடம் இருக்கின்ற மாணவர் தலைவர்கள் ஒரு 2 பேர் பின்னாடி வாங்க. மாணவர் தலைவர்கள் 11th 2 பேர் 12th 2 பேர் மாணவர் தலைவர்கள் வாங்க. பள்ளியின் சார்பாக மாணவர்களின் சார்பாக மலர் தூவி நம்முடைய மாணவருக்கு பிரிந்து சென்ற மாணவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். மாணவர்கள் அமைதியா இருக்கணும். இந்த நேரத்துல வருத்தமான ஒரு பிள்ளைகளுடைய தந்தையோட உண்மையில பாருங்க. எதுக்காக அவங்க வந்திருக்க? உங்களுக்காக தான். இனி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஒரு சிறிய அலட்சியம், ஒரு சிறிய விளையாட்டுத்தனம், ஒரு சிறிய ஒரு ஜாலியான செய்கை அவருடைய உயிரையே பங்களிச்சு. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வரும் பொழுதும் போகும் பொழுதும் ரொம்ப கவனமா இருக்கணும். வர்ற காலம் மழைக்காலம். ஸ்கூல்ல பேக் மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு பஸ்ல பேருந்துல பயணம் செய்யும் பொழுது பசங்களோட ஜாலியாக பேசிட்டு சின்ன ஒரு கவனச்சிதறல் தவறி விழுந்து பின்சக்கரம் அவர் தலையில ஏறி அவருடைய உடல் உறுப்புகளான அந்த சிதறிய மூளைகளை 4 எட்ட போட்டு அந்த மண்ணலை போட்டு மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயல். நீங்களா கடந்து போயிடலாம். காவல்துறைக்கு தான் தெரியும். நமக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக வந்து அமைதியா பேச்ச கவனிக்கும். பள்ளி முடிச்சுட்டு போகும்போது பாக்குறேன் அலையா போறீங்க. பாதி ரோட்டை அடிச்சுட்டு போறீங்க, விளையாடிட்டு போறீங்க. உங்களை நோக்கி ஆப்போசிட்லி நீங்க போகிற வழியும் பல கனரக வாகனங்கள் வந்து போகுது. சும்மா தடுக்கி விழுந்துட்டீங்கன்னா போதும், டக்குனு ஏற்றி இறக்கிடுவோம். வாங்க உட்காந்துருங்க. இது உங்களுக்கான நிகழ்வு தான். மட்டுமாவது பாட்டு வேணாம். அப்பா பாட்டு கேட்டு யாரும் ஏதாவதுப்பா என் பிள்ளை போயிட்டாப்பா. பாட்டு வீட்டில் உள்ள போய் கேட்டுக்கலாம்ப்பா. பாட்டு சொல்ல பஸ்ல ஏறாதீங்கப்பா. பஸ்ல யாருன்னா உள்ள போக தயவு செய்து நான் காலில் வந்து கேட்டுக்கலாம்ப்பா. பஸ்ல பாட்டு கேட்காதீங்க, படிக்க கேட்காதீங்க. வீட்டில் எல்லாம் கேட்காதிருக்காங்க. நல்லா படிங்க, படிப்பு தாங்க முக்கியம். ஒட்டு லட்சம் ஒரு கப்பு கிடையாது. நடிக்காதீங்க, படிக்க மட்டும் வாங்கிக்கப்பா. படிப்பு தான் உங்களுக்கு அவார்டு அவார்டு உங்களோட பாட்டு கேட்கறது அவார்டு தராது. அவார்டு தராது. பாட்டு போட வேணாம் சார். பாட்டு வேணாம்.